ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து டிராகன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்லாம் இப்போ வரைக்கும் வந்து கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டிராகன் வந்து நம்மளோட அஸ்வந்த் மாரமுத்து டைரக்ஷனில் நம்மளோட பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் லீடோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து ஒரு பெருஞ்செல்வம் நம்மளோட ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துக்கு வந்து இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் முதல்ல பார்ப்போம். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து யங்ஸ்டரை கவர்ற அளவுக்கு ரொம்பவே வந்து ஒரு கலர்ஃபுல்லான காலேஜ் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை வந்து இவங்க படமாக எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே வந்து எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து மொதல் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ரெண்டாவது எக்ஸ்பெக்டேஷனாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த படத்தோட ஹீரோயினியான அனுபமா. இந்த படத்தில் வந்து 2 ஹீரோயின் இருந்தாலும் அனுபமாவுக்கான ஒரு ஸ்கோப் வந்து எல்லா படத்துக்குமே ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸே வந்து கண்டிப்பாக தியேட்டருக்கு போவாங்க. இந்த 2வது படம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு வந்து வேறு லெவலில் வந்து பேர் கொடுக்கும். அது வந்து 2வது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. 3வது எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஏற்கனவே வந்து லவ் டுடேன்னு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை வந்து அவங்க ஆக்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த படமும் அதே ஒரு ஜானரில் ஒரு காமெடி என்டர்டெய்னராக இருக்கனால ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது வந்து நம்மளோட டேரக்டரான அஸ்வந்த் மாரிமுத்து. இவங்க ஏற்கனவே வந்து ஓமை கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துருக்காங்க. இந்த படமும் வந்து ஒரு காமெடி ஜானரில் ஒரு வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 5வது இவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜி, அதாவது ப்ரொமோஷன் எல்லாத்துலேயும் வந்து இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லரில் காட்டினது வந்து ஒரு வெறும் 10% தான். அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த படம் வந்து அந்த மாதிரி இருக்க போகுது, இந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிடாதீங்க. இந்த படம் டான் மாதிரியோ அல்லது வாரணமாயிரம் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. நிறையா சஸ்பென்ஸை வந்து தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து நிறைய இதை மறைச்சி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஹைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக நிறைய இன்டர்வியூவில் போய் ப்ரொமோஷனாக வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இப்போ வந்து நேற்று விஜய் சித்துவோட விளாக்ஸில் வந்து போயிருந்தார். அப்போ ப்ரொமோஷன் வேறு லெவல் பீக்குக்கு போயிடுச்சு. குறிப்பாக வந்து அஸ்வந்த் மாரிமுத்தை வச்சு வேறு லெவலில் ஃபன் எலமெண்ட்டை வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க. குறிப்பாக இந்த படத்தோட கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வந்து ரொம்பவே இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இன்டர்வியூலேயே வேறு லெவலில் வந்து ட்விஸ்ட் பண்ணி வேறு மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஃபன் எலமெண்ட்டோட ஒரு மெசேஜை வந்து பியூராக சொல்கிற மாதிரி தெரியுது. அதே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இந்த படத்தோட ட்ரெய்லரோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த படத்தோட வியூஸே வந்து ட்ரெய்லருக்கு வந்து வேறு லெவலில் போயிருந்தது. அந்தளவுக்கு இந்த படத்துக்கு வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிலம்பரசனோட அடுத்த படத்தில் வந்து நம்ம அஸ்வந்த் மாரிமுத்து தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவர் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கார் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு. குறிப்பாக வந்து நம்மளோட சிலம்பரசன் அவரோட ட்விட்டில் இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர்னு சொல்லிட்டு பதிவிட்டிருக்காரு. அதனால் இந்த படம் கண்டிப்பாக வந்து எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு ஒரு படமாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனோட அங்கே ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி பல்ஸ் ரேட்டை பிடிச்சி அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்றது தான் நம்ம ஃபைனல் அவுட்கமாக தெரிய போகுது. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இது நாளைக்கு எப்படி வந்து ரீச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக விட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.